பொதுமக்களுக்கு ஒரு அறிவிப்பு. தேர்தல் முடிவுகள் இன்னும் சில வினாடிகளில் அறிவிக்கப்படும். என்ன சொல்றாங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிவு சொல்ல போறாங்க. அப்போ நாம போல சாய்ப்பான கொம்பியா முடிவு சொல்லுவாங்க. செய்ப்பா செய்ப்பா. பொதுமக்களுக்கு ஒரு அறிவிப்பு. இந்த தொகுதியில் போட்டியிட்ட மாணவர் தலைவர் ராஜா அவர்கள் 35,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட நம்பியப்பன் அவர்கள் 1500 ஓட்டுகள் பெற்று தனது ஜாமீன் தொகையை இழந்தார். நம்ம பிள்ளை அல்பாரி உன் பிள்ளை தேர்தல ஜெயிச்சுட்டாமா? அதே உன் புருஷனோட சேர்ந்துட்டியா? குப்பி, உன் பிள்ளை ஜெயிச்சாங்கிறத விட நீ உன் புருஷனோட சேர்ந்து இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராஜா உங்க பிள்ளைதாங்கிறது இப்ப யாருக்கும் தெரியக்கூடாது. நான் அப்புறமா சொல்றேன். ரொம்ப நெருக்கடியான நேரம். நான் வரேன். என்னையா இது மொட்டை? தேர்தல் முடிவை பத்தி பந்தயம் கட்டினேன். என்ன நான் ஜெயிப்பேனா தோப்பேனா? நீங்க தோப்பீங்கன்னு தான் எனக்கு முன்னாடியே தெரியுமே. நீ எதுக்கையா கட்டி தோச்சா? ஜாமீன் தொகை போகுமா போகாதாங்கிறத பத்தி. ஒருத்தன் போயிடுன்னா நான் போகாதுன்னு போயிடுச்சு. போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் பதவியில் நிலைத்தவன் யாரடா, போனால் போகட்டும் போடா. ஏங்க வந்து எவ்வளவு பெரிய தத்துவார்த்தத்தை சொல்லிக்கிட்டு இருக்குது, செருப்பால் அடிட்டு இருக்கீங்க. இனிமேலாவது நாம உணர வேணாமா? என் வீட்லயே மகன் என்ன கிண்டல் பண்றா, ஊரானெல்லாம் என்ன பார்த்து சிரிக்கும்படியா ஏயா இப்படி மொட்டை அடிச்சு வந்து நிக்கிற? ஒண்ணும் காலப்படாதீங்க, கைவச வேலை இருக்குது. இங்க பாருங்க, என்ன தேர்தல் சமயமாச்சே, அவன் வித்துக்கிட்டு இருக்கிறானே டோப்பா. யாரியா நீங்க? டெலிபோனை கட் பண்ண வந்திருக்கமியா. டெலிபோனை கட் பண்ண வந்திருக்கிறியா? எம்எல்ஏக்கா வச்ச போன நீ என்ன எம்எல்ஏ? இந்த ஆளுக்கு தான் ஜாமீனே போயிடுச்சையா. இதெல்லாம் பேசாத, ஏற்கனவே வந்து போயிருக்கிறோம். நீ எடுத்துக்கோ. கட் சொன்னா கட் பண்ணிட்டு போயா. என்னையா இது? டெலிபோன் பியூன் வரைக்கும் இவ்வளவு சீக்கிரமா கேவலமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட போச்சா? இன்னும் நிறைய கேட்க வேண்டியது இருக்கு. டெலிபோன் இல்லன்னா ரொம்ப அசிங்கமாச்சையா. அசிங்கம் தான். ஏன் தோத்த? தம்பி, இத எழுத வேண்டிய இடத்துல எழுதி பெர்மனன்ட் பண்ணிக்கிறோம். அது வரைக்கும் இத கையில வச்சுட்டு அந்த டெலிபோனை கீழே வச்சுட்டு போங்க. ஏயா இவ்வளவு நாள் நீ வாங்கிட்டு இருந்த, இப்ப எங்களை வாங்க சொல்றியா? லஞ்சம் கொடுக்க வந்த குற்றத்துக்காக ஆரம்பா உள்ள சொல்லுவேன். சட்டப்படி எழுதிப்படியா கொண்டு வைக்கிறேன். ஏப்பா அத கொஞ்சம் மரியாதையா சொல்லக்கூடாதா? உனக்கு என்ன மரியாதை கிடைக்கும்? உங்க டீ கடை என்னையா டீ கடைக்கா? என்ன மளிகை கடை வச்சிருந்தீங்க? கேட்க சும்மா இருக்கிறிய? நான் கேட்டா என்ன சப்பளை இருப்பா? ஏன் கௌரவம் என்ன ஆகுறது? என் கௌரவமே போகுதையா. கௌரவம் நினைக்க முடியாது. என்னையா பண்ண? சொல்ல சொல்ல நீட்டிக்கிட்டே இருந்த. இதெல்லாம் கண்டு காணாம இருந்தா தான் வாழ முடியும். முடியாதியா? முடியாதியா? முடியாது. என்னால ஒரு நிமிஷம் கூட பதவி இல்லாம உயிரோடு இருக்க முடியாது. மணி என்னங்க? என் கௌரவம் போகாதையா? போன டெலிபோன் திரும்பி வரும். நான் எம்எல்ஏவா இல்லாம இருக்கலாம், ஆனா இந்த வீடு என்னைக்குமே எம்எல்ஏ வீடாத்தான் இருக்கும். எப்படி? இங்க வார சொல்றேன். என்னங்க போத்து போன நம்பியப்ப நீங்க வராரு? வரட்டும், அவன் தான் வரணும். அவன் வந்தா தான் நமக்கு வெற்றி. வாங்க 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 வாங்க. ஐயா, நீங்க தான் என் பிள்ளைக்கு வாழ்த்து சொல்லி அவனை ஆசீர்வதிக்கணும். அதுக்காகத்தானே வந்திருக்கிறேன். போடுமா, நீயே போடு. ராஜா, உன்னுடைய வெற்றி என்னுடைய வெற்றி.
ஆஹா, இந்த பண்பு தான் நம்ம நாட்டுல முக்கியமா வளரணும். மேல் நாட்டாரிடமிருந்து நாம கத்துக்க வேண்டிய எத்தனையோ பண்புல இதுதான் தலையாய பண்பு. அங்கெல்லாம் தேர்தல் முடிஞ்ச உடனே வெற்றி பெற்ற வேட்பாளருக்கு முதல் பாராட்டு தெரிவிக்கிறது தோல்வி அடைஞ்ச வேட்பாளர் தான். ஆனா நம்ம நாட்டுல தேர்தல் முடிஞ்ச உடனே 2 வேட்பாளர் குடும்பத்துக்கும் விரோதம் உண்டாகி அந்த விரோதம் பரம்பரையா வளர்ந்து ஊர் 2 பட்டு கடைசியில அடி குத்து வெட்டு பழி இதுல போய் முடியுது. இதுக்கெல்லாம் மாறா தோல்வி அடைஞ்ச நீங்க என் வீடு தேடி வந்து என் மகனை பாராட்டினீங்களே, அந்த பெருந்தன்மைக்கு உங்களுக்கு நான் இந்த மாலையை சுந்தரவேலிசா, இவருடைய பெருந்தன்மையை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கல, பரிபூர்ணமா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மாலையா போடுவீங்க. அதுக்குள்ள மரியாதையே வேற. ஆமாங்க. சுந்தரவேலு, நீங்க சொன்னது போல தேர்தல் முடிஞ்ச உடனே அந்த 2 குடும்பத்துக்கும் உள்ள ஏற்படுற தகராறை தவிர்க்கணுங்கிறது மட்டுமல்ல, அந்த 2 குடும்பத்தையும் ஒரே குடும்பமாக்கணுங்கிற புனிதமான முடிவோட தான் நான் உங்க வீடு தேடி வந்திருக்கிறேன். அப்படியா? என்னது? கொஞ்சம் தனியா பேசுவோமே வாங்கல. அம்மா நீங்களும் போ. வாங்க 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 வாங்க. விஷயம் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால நேரடியாவே சொல்லிடுறேன். அதுவும் சுருக்கமா இருக்கட்டும். உங்க மகனும், அதாவது நம்ம எம்எல்ஏ ராஜாவும் என்னுடைய மகள் கமலாவும் ஒருத்தர் உயிருக்குயிரா நேசிக்கிறாங்கிற உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். என்னங்க, நான் சொன்னதை கேட்டுட்டு நீங்க 2 பேரும் இப்படியாவது? சத்தியமா இத பத்தி எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. இப்ப தெரிஞ்சுக்கிட்டா போச்சு. 2 பிள்ளைகள் இங்கதானே இருக்கிறாங்க. கூப்பிடுங்க, நேர்ல கேட்டுருவோம். கமலா, உங்க பையனை கூப்பிடுங்க. ராஜா, என்னங்க, இதுக்கு மேல ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா கூப்பிட்டு கேளுங்களேன். ஒண்ணும் வேணாம், நீங்க போங்க. என்னங்க, ரொம்ப யோசனை பண்றாப்புல இருக்கு. யோசனை பண்றத? இது எவ்வளவு பெரிய விஷயம். இது நாள் வரைக்கும் என் பிள்ளை கூட இத பத்தி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலைங்க. எனக்கு கூட தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் தெரியும். தேர்தலுக்கு முத நாள் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, நான் வாபஸ் வாங்கிக்கிட்டு என் மாப்பிள்ளைய அனபோஸ்டா கொண்டு வந்திருப்பேன். ஆமாங்க, அனாவசியமா 2 பக்கத்துலயும் இவ்வளவு போஸ்டர்களை ஒட்டி வேஸ்ட் பண்ணி இருக்க வேணாம். ஒரே போஸ்டர்ல தேர்தலே முடிச்சிருக்கலாம். அதாவது அன்ன போஸ்ட். தேர்தல் இருக்கட்டுங்க, கல்யாணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க என்னங்க, அவர்தான் அன்ன போஸ்ட் மாப்பிள்ளைட்டாரு, அவர் போய் என்ன நினைக்கிறது? உங்க முடிவை சொல்லுங்க. அவரு பொண்ணை பெற்றவரு, ஒரு முடிவுக்கு வர அவருக்கு உரிமை உண்டு. நான் பிள்ளைய வளர்த்தவன் தான். அப்போ பெற்றவங்க ஆப்கானிஸ்தானத்துல இருக்கிறாங்க. இது நாம நடத்தின தேர்தல் மாதிரியே இருக்குது இதுவும். அப்ப சரி, ஒரு ஸ்பெஷல் பிளேன் எடுத்துக்கிட்டு நேர ஆப்கானிஸ்தானத்துக்கு போய் அவங்க கிட்டே பேசிட்டு வந்துருவோம். அந்த சமம் உங்களுக்கு வேண்டாங்க. நானே அவங்கள வரவழைச்சு விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லி அவங்க அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் உங்களுக்கு சொல்றேன். வெரி குட், வெரி குட். இத பாருங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளை என் வீட்டுல தான், அது வரைக்கும் என் பொண்ணு உங்க வீட்டுல. கொஞ்சம் இல்லைங்க, உங்களுக்கு பதவி பறிபோன பிற்பாடு உங்க மூளை நல்லா வேலை செய்யுங்க. என்ன லட்சுமி இது? இந்த ஊரே ஒன்னா சேர்ந்து நம்பியப்ப சங்காத்தமே கூடாதுன்னு அவனை தேர்தல்ல டெபாசிட் இழக்க வச்சு ஒரு மூலையில ஒதுக்கி தள்ளி இருக்கிறாங்க. இந்த நேரத்துல இந்த குறப்பையம் அவன் இவனை நமக்கு சம்பந்தியா கொண்டு வந்து நிறுத்தி சரிக்கு சமானமா இல்ல பேச வச்சு விட்டான். அது சரிங்க, ஆப்கானிஸ்தானோன்னு சொன்னீங்களா? அது என்ன? அது சரி போ, அதையாவது உளராம தெளிவா சொன்ன இல்ல, அதை நினைச்சு முதல்ல சந்தோஷப்படு. ஏன் சொன்னீங்க? லட்சுமி, இந்த நம்பியப்பன் தான் நம்ம பிள்ளைய மருமகனாக்கிக்க ஆசைப்படுறான்னு இருந்தா அப்பா அவன் குறப்பையம் அவன் சம்மதமானு வெளிப்படையா கேட்டுடலாம். ஆனா இந்த பிள்ளைங்க ஒருத்தர் நேசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த உண்மையை நான் அவங்க கிட்ட சொன்னேன்னு வச்சுக்க, குறப்பையலாவது எனக்கு மருமகனா வர்றதாவது நம்ம எழுந்திருச்சு போயிட்டான்னா இந்த பிள்ளைங்க கல்யாணத்தை நானே தடுத்து நிறுத்துற மாதிரி ஆயிடும். அதுக்காக என்ன செய்ய போறீங்க? என்ன செய்ய போறேன்னா, அவன் பொண்ணுகிட்ட முதல்ல இந்த உண்மையை போட்டு உடைக்கணும். குறப்பைய பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சு அவ ஸ்ட்ராங்கா நின்னுட்டா இந்த நம்பியப்ப நான் நம்பி எடுத்துடுவேன். கூப்பிடு அந்த பொண்ணைங்க. அம்மா கமலா. அம்மா, இப்ப நான் உங்ககிட்ட மிக பயங்கரமான ரகசியம் ஒண்ண சொல்ல போறேன். அதை கேட்டதும் உன் மனம் அதிர்ச்சி அடையக்கூடும். அதெல்லாம் இருக்கட்டும், அந்த ரகசியத்தை சொல்லுங்க. அம்மா அம்மா முதல்ல உட்காருமா. ஏம்மா,
இந்த நரிக்குறவ கூட்டத்தை பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கியா? ஏன் பாத்திருக்கேனே. நீ பார்த்திருக்கலாம். அவங்க வாழ்க்கை, நடவுட பாவனை இதெல்லாம் என்ன உனக்கு தெரியுமா? என்ன? அதாவதுமா, அவங்களுக்கு நிலையான ஊரு கிடையாது, வீடு கிடையாது, வாசல் கிடையாது. கண்டதை தின்னுகிட்டு கண்ட இடத்துல டேரா போட்டுக்கிட்டு அப்படியே ஊர் ஊரா சுத்திக்கிட்டே இருப்பாங்க. முக்கியமா அவங்களுக்கு படிப்பே கிடையாதுமா. அதுவும் படிப்பு கிடையாதுன்னா எப்படி? அந்த வாசனையா கிடையாது. இருந்துட்டு போட்டுமே, அவங்கள பத்தி இப்ப என்ன? அம்மாடி, அப்படி படிப்பு வாசனையே இல்லாத, நாகரிகமும் தெரியாத நாடோடி கூட்டத்துல பிறந்தவன் தான் நீ விரும்புற ராஜா. கேட்கிறியம்மா? சம்மதிக்கிறியம்மா? இவ்வளவுதானா? என்ன இல்ல, எங்க அப்பா மாதிரி எம்எல்ஏவா இருந்துகிட்டு ஊரெல்லாம் லஞ்சம் வாங்கி ஏழை பாழைங்க வயித்துல அடிச்சு பெரிய மனுஷனா வாழ்ந்துட்டு இருக்கிற அயோக்கியர்களோன்னு நினைச்சேன். இத பாருங்க, கல்யாணம் நடக்கிற வரைக்கும் எங்க அப்பாவை பத்தி அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க. இங்க பாருங்க, இவங்க அப்பா இல்ல, இந்த உலகமே எதிர்த்து வந்தாலும் இவதாங்க எனக்கு மருமக, இவதான் எனக்கு மருமக. நீ வாமா. கொஞ்சம் விடு, கொஞ்சம் விடு. இங்க பாருமா, ராஜாவுக்கு அவன் அப்பா அம்மாவை இன்றைக்கு தான் நான் அறிமுகப்படுத்த போறேன். அவனுக்கே தான் யாரோட பிள்ளைங்கிறது இன்னைக்கு தான் தெரிய போகுது. அது வரைக்கும் நான் சொன்ன ரகசியத்தை அவங்கிட்ட சொல்லிடாதம்மா. இல்ல, சொல்ல மாட்டேன். சரி லட்சுமி, நான் போய் ராஜாவோட அப்பா அம்மாவை அழைச்சிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் அழைச்சிட்டு வாங்க. அது சரி. என்ன பசங்க இந்த காலத்து பசங்க, படிப்புங்கிறாங்க, பண்புங்கிறாங்க, சீர்திருத்தங்கிறாங்க. ஆனா பெத்த அப்பா அம்மா விஷயத்துல மட்டும் மிருகத்தனமா நடந்துக்கிறாங்க. யாருங்க? யாரா? தாழ்த்தப்பட்ட ஜாதியில பிறந்த பையன் ஒருத்தனை அவங்க அப்பா அம்மா வளர்க்க முடியாம வசதியான குடும்பத்துல கொடுத்து வளர்க்க சொல்லி இருக்காங்க. இவனும் படிச்சான், வளர்ந்தான், இப்ப பெரிய பதவிக்கு வந்துட்டான். இந்த சமயத்துல அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு இவங்க தாண்டா உன்னை பெத்தவங்கன்னு அறிமுகப்படுத்தினா அந்த பையன் என்ன கேட்கிறான் தெரியுமா? இவங்க என்ன ஜாதி, நானாவது இவங்க பிள்ளையாவது அப்படின்னு கேட்கிறானா. யார் பாவ? உங்க காலேஜ்ல தாண்டா படிக்கிறானா. அந்த மாதிரி பயலுக்கு நீ தலைவன். அதனாலதான் கேட்கிறேன், யாரவன்? சொன்னா உன்னால என்னடா பண்ண முடியும்? என்ன பண்ண வேணாம்? பெத்தவங்களை மதிக்காத அவனை பத்தி கல்லூரி பூராவும் சொல்லி அவனை தலைகுனிய வச்சு அவங்க அப்பா அம்மா கால்ல விட வைப்பேன். அவன் பேர் சொல்லுங்கப்பா. அவனும் உன் பேர் கொண்டவன் தான். என்ன பாத்து? ராஜாங்கிற பேர்ல எங்க காலேஜிலேயே நான் ஒருத்தன் தானே படிக்கிறேன். நீதான் வச்சுக்கோ. நீயே தாண்டா. டேய், உங்க அப்பா அம்மா ஆப்கானிஸ்தானத்துல இருக்காங்கன்னு சொன்ன இல்ல, அது அப்பட்டமான பொய். நீங்க தாண்டா இருக்காங்க, பாரு நீ. மந்திரி வந்தா எங்க கூடத்துக்கு என்ன சாமி பண்ணுவேன்? உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறோம்மா. வேணாம் சாமி, என் கூடத்துக்கு கண்ணு திறந்து விடு சாமி, என் கூடத்துக்கு படிப்பு சொல்லி கொடு சாமி. சாமி, நீ ஜெயிச்சு வை சாமி. சாமி, தட்டி கொடு சாமி. நான் உனக்கா ஓட்டு கேட்க சாமி. ஓட்டு கொடு சாமி. ராஜாவுக்கு ராஜா, நேரம் வந்தாச்சு. உன் பிள்ளைய உங்ககிட்ட ஒப்படைச்சு. சரி சரி, போதும். அங்க பாருமா, அந்த பொண்ணை பாருமா, உனக்கு வரப்போற மருமகளை பாருமா, உனக்கு பிடிச்சிருக்கா பாரு. சம்மதம் தாரா சொல்லுமா. அங்க பாரு, அங்க பாரு. சாமி, இந்த பொண்ணு எனக்கு தெரியும் சாமி. என்னடா இது? எப்படி? ஒரு நாள் 2 பேரும் மழையை நனைஞ்சு என் குடிசைக்கே வந்துட்டாங்க சாமி. எனக்கு சோடி பிடிச்சு போச்சு சாமி. அங்கேயே மாலையை மாத்தி கண்ணாட்டம் பண்ணி வச்சுட்டேன் சாமி. அது சரிப்பா. இனிமே உலகறிய நான் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதுதான். லட்சுமி, எந்தெந்த உள்ளங்கள்ல உண்மை குடிகொண்டிருக்கோ அவங்களுக்கு எல்லாம் நாம உண்மையை விளக்கிட்டோம். ஆனா நம்பியப்பனை பொறுத்தவரை ஆப்கன் தம்பதிகள்னு நான் அகஸ்மாத்தா சொன்னேன் பாரு, அதையே கடைசி வரைக்கும் சாதிச்சு கல்யாணத்தை நடத்திட வேண்டியதுதான். இதெல்லாம் எதுக்குங்க? அந்த மனுஷங்கிட்ட உண்மையை சொல்லி நடத்திட வேண்டியதுதானே. ஆனா யாரை புரியாம பேசுறேன். என்ன நம்ம பிள்ளைய மாப்பிள்ளையாக்கிட்டு வந்திருக்கான்.
எம்எல்ஏ பதவி எல்லாம் மாப்பிளையாக்கிட்டு வந்திருக்கான். இங்க பாரு, எப்பவுமே பதவி வெறி பிடிச்ச பயலுங்க தான் ஜாதி வெறிய கலப்பி விடுவானுங்க. இந்த சமயத்துல நான் அவங்கிட்ட போய் இவன் குறப்பையம் அவன்னு சொன்னேன். நாடோடி கூட்டமான நரிக்குறவ கும்பலுக்கு ஓட்டுரிமை உண்டா, இவன் தேர்தல்ல நின்னதே செல்லுமா அப்படின்னு ஒரு பிரச்சனையை கிளப்பினான்னு வையே, ஜெயிக்கிறதனமும் நாம தான். ஆனா பாவம் இந்த பிள்ளைங்களோட கல்யாணம் நின்னு போயிடுமா? கழுத்துல தாலி ஏறட்டும், அப்புறம் பாத்துக்குவோம். கமலா, நீ ஒரு காரியம் செய். இவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் நாகரிகமா ட்ரெஸ் பண்ணி விட்டு அப்படி 2 ஒரு இங்கிலீஷ் வார்த்தையை எடுத்து விடு. என்ன, அப்படி கொஞ்சம் தயார் பண்ணி வை. அவ்வளவுதான். என்னத்துக்கு அடிக்காரு? இந்த ஊருக்கு எதுக்கு கூட்டி வந்தேன்? இது என்ன ஊரு? சென்னப்பட்டணம். சென்னப்பட்டணம் என்னத்தே சென்னப்பட்டணம்? பட்டினி பட்டினி. ஒரு ஹோட்டல்ல கூட எச்சியாலே வெளியில வந்து விட மாட்டேங்குது. எச்சையில துன்றானுங்கோ, எச்சையில துன்றான். பிளேட்ல துன்றான், பிளேட்ல துன்றான். இங்க ஒரு கண்ணாலம் கூட நடக்க மாட்டேங்குது. அப்படியே தப்பி தவறி மோளா சத்தம் கேட்டு நாம போறதுக்குள்ள கண்ணால முடிஞ்சு போயிடுறாங்க. ஒரு வாழை மரத்தை கட்டி வச்சு 8 கண்ணாலத்தை பண்றாங்க. அதுக்கு பேரு பட்டணம். வேண்டாம் வேண்டாம், நாம வேற ஊருக்கு போலாம். சுருளியமலை, இல்ல 2 நாள் இங்க இருப்போம், எங்கேயாவது எச்சியில விழுகிறா பாப்போம், இல்லன்னா வேற ஊருக்கு போவோம். நாம தின்னுட்டு போட்டா தான் எச்சியல கூட கிடைக்கல. நீ ஒரு தலைவன். எங்க உட்காருங்க பாப்பா. கூத்திக்கிறேன். ஐயோ, இப்படியா உட்கார்றது? சரியா உட்காரணும். சரி. கால் மேல காலை போட்டு நம்மள உட்காரணும். எங்க நேத்து நான் சொல்லி கொடுத்தேனே, அத நான் இப்ப கேட்க போறேன். பதில் சொல்லுங்க பாப்போம். யாராவது உங்களை பார்த்து ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்டா என்ன சொல்வீங்க? என்ன சொல்லுவேன்? ஃபைன்னு சொல்லணும்னு சொல்லி கொடுத்திருக்கேன். ஃபைன் ஃபைன். ஐயோ, ஃபைன் இல்ல, ஃபைன் ஃபைன் ஃபைன். எங்க உங்களுக்கு யாராவது மாலை போட்டா என்ன சொல்வீங்க? காய் பல்ல கப்பி. தேங்க் யூ. தேங்க் யூ தேங்க் யூ. அட போங்க மாமா, நீங்க சரியாவே சொல்லல. அதான் நல்லா சொல்றாங்க. குப்பியா, என்ன பார்த்து மாமா சொல்லுது, உன்னை பார்த்து அத்தை சொல்லுது. நல்ல குட்டி சேல குட்டி. நல்ல பொண்ணு, நல்ல பொண்ணு, செல பொண்ணு, செல பொண்ணு. நிறுத்து. எங்கயோ மோளா சத்தம் கேக்குது, கண்ணாலா நடக்குது. வாங்க போற. என்ன சாமி, பணக்கார சாதிக்கு விருந்து வைக்கிறேன், பசிக்கிறேன், எங்களுக்கு சோறு போடு சாமி. மணி அடிச்சு விரட்டியா இவங்க? அடிக்கல விழா முடியட்டும், சாப்பாடு போடு. விழா அப்புறம் நடத்துங்க சாமி, முதல்ல பசிக்கு சோறு போடு. என்ன சாமி? மணி, சீஃப் கெஸ்ட் வந்தாச்சியா? மாலை எடுத்துட்டு வா. வர வேண்டும், வர வேண்டும். வாங்க. Thank you. How do you do? Fine. Thank you, thank you. Please. Ladies and gentlemen, cheers for the health of our esteemed visitors from Afghanistan. Cheers! என்னமோ ஆப்கானிஸ்தானம் நாங்க தம்பதிகள் நாங்க எப்படி குடிக்கிறான்? என்னையா இது? தென்ன தேய்ச்சிக்கைய கோட்டையை தொடச்சுக்கிறாங்க. டவல் இல்லையோ என்னமோ. பாத்தீங்களா, இந்த பயலும் சாப்பிட்டுட்டு உடம்புல தான் தொடச்சுக்கிறான். அதேதான் இவனும் செய்யறான். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. நம்மால கூட பிடி குடிக்க முடியாதுங்க.
மாடு தண்ணி குடிக்கிற மாதிரி குடிக்கிறான். ஏன் இப்படி பயந்து நடுங்கிறான்? கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் விட்டு பிடிப்போம். இப்படி ஆடுறான்? அங்க பாருங்க, அங்க பாருங்க. இந்த பயலுக்கு ஆடுற மாதிரியே இவன் ஆடுறான். சந்தேகமே இல்லைங்க, இவன் அந்த கூட்டத்தை சேர்ந்தவன் தான். கோட்டெல்லாம் போட்டு அடையாளம் தெரியாம அசிங்கமாகி போட்டான். அது பக்கத்துல யாரோ தொப்பி போட்டது நம்ம குப்பி. பேச்சில் தெரியுதடா நீ ஜாதி குறவன். சுத்தவேலு, எழுத்தாளர் வேலை எங்கிட்டே காட்டுறியா? நீ கடையில விடுற சரடெல்லாம் வாழ்க்கையில விட்டு என்ன ஏமாத்தவன் பாத்தியா? மை டியர் எக்ஸ் எம்எல்ஏ, அனாவசியமா வார்த்தையை கொட்டாதீங்க. என்ன கேட்கணுமோ அத கௌரவமான வார்த்தையில கேளு. இந்த பையன் தகப்பம் பேர் தெரியாத அனாதை தானே. பாத்தீங்களா, உங்க பாணிய விட மாட்டேங்கிறீங்களே. மிஸ்டர் நம்பியப்பன், பிறப்பின் ரகசியத்தை மேடையில பேசியே பல அறிஞர்களையும் மேதைகளையும் மேல வரவிடாம தடுத்துட்டு இருந்த காலம் ஒண்ணு இருந்துச்சு. இப்ப அது மலையேறி போச்சு. யாரையும் எப்படி பிறந்தான்னு கிளறாதீங்க, எப்படி இருக்கான்னு பாருங்க. அப்ப யார் இவன்? அவங்களோட பிள்ளை. அவங்க யாரு? இவனை பெத்தவங்க. என்னையா பெறட்டுற? எனக்கு தெரியா? நீ எடுத்து வளர்த்த இந்த அனாதை புள்ளைக்கு என்ன போன்ற பணக்கார வீட்டு பொண்ண கல்யாணம் பண்ணி என் சொத்தை அபகரிக்கிறதுக்கு நாடோடி கும்பலை சேர்ந்த நரிக்கிறவன் குரத்திக்கு நாகரீக வேஷம் போட்டு இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்க. இவன் தகப்பன் பேர் தெரியாத அனாதை புள்ளதான். சாமே, ஏன் சாமி அடிக்கடி அசிங்கமான பேச்சு பேசுற? எந்த புள்ளைய பார்த்து நீ என்ன பேச்சு பேசுற? சாமே, இந்த புள்ளைக்கு தகப்பு இவரு. இந்த ஒருத்தனுக்கு முந்தாணி போட்டு இந்த புள்ளைய பெத்தெடுத்த தாய் நான் சாமே. அப்போ நீங்க நரிக்குறவ கூட்டம் தானே? ஆமா சாமே. மிஸ்டர் நம்பியப்பன், அந்த நரிக்குறவங்க 200 தலைமுறைக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலும் அந்த ஜாதி நரிக்குறவங்க ஜாதி தான்யா. ஆனா 4 தலைமுறைக்கு முன்னாடி உங்க அப்பா என்ன ஜாதி சொல்ல முடியுமா உன்னால? ஆயிரக்கணக்கான வருஷமா எழுதாத சரித்திரம் உள்ள கூட்டையா இது. இருக்கலாம்யா, ஆனா அந்த ஆயிரக்கணக்கான வருஷங்களா ஒன்ற இடம் இல்லாம கண்ட பிளாட்பாரத்துல படுத்து தூங்குற கூட்டம் தானே இது. பிளாட்பாரத்துல ஆயிரக்கணக்கானவங்களோட படுத்து தூங்கும் போது கூட கட்டின புருஷன் ஒருத்தரை தான் சாமி கட்டி பிடிப்போம். 10 அடுக்கு மாடி வீட்டுல இருந்துகிட்டு பக்கத்து வீட்டுல எந்த மைனர் கிடப்பான்னு பாக்குற கூட்டம் இல்ல சாமி என் கூட்டம். மரியாதையா பதில் சொல்லு. கேக்குற கேள்வி மறுவாதையா கேளு சாமே. குற கூட்டத்துக்கு மரியாதையா கொடுத்தா என்ன சாமே? சாமே, நீ ஓயாம பேசிக்கிட்டே இருக்க பாரு, அதை நாங்க செஞ்சுக்கிட்டே இருக்கோம் சாமே. என்ன செய்யறீங்க தெரியல? ஆயிரக்கணக்கான வருஷமா எங்க குற கூட்டத்துக்குன்னு ஒரு கையளவு பூமி சொந்தமா இருக்கா? நீ என்ன பண்ற சாமி? ஏழைகளை கை தூக்கி விடுறேன்னு பேசிக்கிட்டு ஊர்ல இருக்கிற இடத்த பாதி வளைச்சு போட்டுக்கிட்டு 8 அடுக்கு மாடி வீடு கட்டி அதுல நிக்கிறதுக்கு கூட ஆள் இல்லாம காலியா போட்டு வச்சிருக்கிற. நாங்க படுக்கிறதுக்கு இடம் இல்லாம பிளாட்பாரத்துல படுத்து கிடக்கிறோம். இப்ப தெரியுதா சாமி நாங்க பிளாட்பாரத்துல இருக்கிறதுக்கு எந்த பாட்டம் காரணம்னு? சாமே, எந்த வகையிலயும் உன் கூட்டத்தை விட என் கூட்டம் கெட்டு போயிடல சாமே. என் பிள்ளைக்கு உன் பொண்ண குடுக்க போறியா இல்லையா? நாடோடி நரிக்குறவ பய எனக்கு மருமகனா? அப்பா, நீயா? ஆமா, நானேதான். என்ன சொன்னீங்க? அந்த நரிக்குறவ உங்களுக்கு மருமகனா வரக்கூடாதுன்னு தானே? ஆமா. அதே நரிக்குறவ கூட்டத்துக்கு நான் மருமகனா போறேன். மாஜி எம்எல்ஏ சாமி, உங்களுக்கு சக்தி இருந்தா என்ன தடுத்து நிறுத்திக்க சாமி. நரிக்கண்ணி தண்டு வர சொல்லுவரே. சாமி, எப்ப இந்த பொண்ணு எங்க சாதின்னு சொல்லுச்சோ இனிமே அது எங்க சாதி, எங்க பொண்ணு, ஏன் மருமக அப்படி நில்லுராசா. சாமியாய், உன் நெஞ்சு மேல தில் இருந்தா அந்த பொண்ணை தொட்டு பாரு சாமி,
சாமி. சாமே, இப்ப புரிஞ்சுதா சாமி என் கூட்டம் என்னன்னு? சாமே, உன் கூட்டத்தோட படிப்பும் உடுப்பும் தான் சாமி எங்க கூட்டத்துக்கு வேணும். என் கூட்டத்தோட மனசு உங்களுக்கு எல்லாம் வேணும் சாமி, மனசு வேணும். சாமி, இப்ப நீ என்ன சொல்ற? நீயே உன் பொண்ண கண்ணாலம் கட்டி எங்க கூட அனுப்ப போறியா, இல்ல நாங்களே கூட்டிட்டு போய் கண்ணாலம் கட்டிக்கிட்டுமா? என்ன சாமி முடிச்சீரு? எங்க மாப்பிள்ளை சாதாரணம் இல்ல, உன்னை மண்ணே கவ வச்ச எம்எல்ஏ பொண்ணு கொடுக்க போறேன் இல்ல சொல்லு சாமி. என்ன சாமி சொல்ற? அத்தா, அந்த நல்ல மனசெல்லாம் எங்க அப்பனுக்கு வராது. இனிமே நமக்கு என்ன இங்க வேலை? வாங்க பிளாட்பாரத்துக்கே போவோம். நீங்களாம் யாரு? மத்திய சர்க்கார் ரகசிய போலீஸ் இலாக்காவை சேர்ந்தவர். உங்க வீட்டை சோதனையிடுவதற்காக வந்திருக்கும். ஏன் வீட்டையா? ஆமா. எந்த வீட்டை எதுக்குங்க சோதனை பண்ணணும்? நான் ஏழைக்கும் ஏழை. இருக்கிறத எடுத்துக்கலாமா? ஆகா, தாராளமா. ப்ளீஸ் கம் ஆன். இருங்க இந்த இடத்தை. அவ்வளவு வைரங்கள். ஆமா, ஒண்ணு இல்லைன்னு சொன்னீங்கல்ல? பொய் சொன்னேன். இனிமே இருக்கிறதெல்லாம் நானே எடுத்து கொடுத்துறேன். கமா. இந்த இடத்துல இருக்கு. வெட்டி எடுங்க இந்த இடத்துல. அதான் நானே எடுத்து கொடுத்துட்டேனே. இனிமே என்கிட்ட ஒண்ணும் இல்ல. ஒண்ணு இல்ல, இருக்கிற இடம் எனக்கு தெரியும். வாங்க போ. கடைசிப்படி ஏறிங்க. என்ன மிஸ்டர் நம்பியப்பன், இந்த தங்கத்தையும் பணத்தையும் எத்தனை நாளா புதைச்சு வச்சிருந்தீங்க? அது சும்மா சொல்லுங்க. அதான் எல்லாத்தையும் பிடிச்சாச்சே. 8 வருஷமா புதைச்சு வச்சிருந்தேன். 8 வருஷமா? இது பல பேர் சர்க்காருக்கு செலுத்த வேண்டிய வரிப்பணம் இல்லையா? இந்த நாட்டு ஏழை மக்களுக்கு புதுவாழ்வு கொடுப்பதற்காக நமது சர்க்கார் தீட்டி இருக்கிற பல திட்டங்களுக்கு பயன்படக்கூடியது இல்லையா? இப்படி ஒருத்தருக்குமே பயன்படாம 8 வருஷமா புதைச்சு வச்சிருக்கீங்களையா? இது நியாயமா? மிஸ்டர் நம்பியப்பன், இந்த நாட்டு சட்டப்படி புதைக்கப்பட வேண்டியது பணம் ஒண்ணுதாயா. அதே சட்டப்படி வெளியே நடமாட விட வேண்டியது பணம். அந்த பணத்தை பணமாக்கி பூமிக்குள்ள புதைச்சு வச்சிட்டதுனால எண்ணடங்காத ஏழை மக்கள் எல்லாம் நடப்பணமா நலிஞ்சு கிடக்குறாங்க ஐயா, நலிஞ்சு கிடக்குறாங்க. பல்லாயிரக்கணக்கான பாட்டாளி மக்கள் தங்கள் உயிரையெல்லாம் பணைய வச்சு பாரத மண்ணிலே இருக்கின்ற தங்க சுரங்கத்திலிருந்து வெளியே கொண்டு வந்த தங்கத்தை சுயநல பாவிகளான நீங்க ஏயா மறுபடி கொண்டு போய் பூமிக்குள்ள புதைச்சு வைக்கிறீங்க? விட்டுடுவோமா? சட்டவிரோதமா சொத்து சேர்த்து வச்சிருக்கிற அத்தனை பேர் ஜாதகமும் மத்திய சர்க்கார் கையில இருக்கு. மெதுவாத்தான் பிடிப்போம். பிடிச்சா இப்படித்தான் பிடிப்போம். நீ என்னங்க கொம்பாதி கொம்பனா இருந்தாலும் பிடிக்காம விடவே மாட்டோம். Be careful. Come on. ஐயோ, என் வயிறம் எல்லாம் போச்சு.
நான் சேர்த்து வச்சிருந்த பணம் நான் போச்சு, நான் பொழைச்சு வச்சிருந்த தங்கம் நான் போச்சு, எல்லாமே போச்சு போச்சு யோ, எது போனா என்னய்யா? உன் பொண்ணுக்கு அந்த குழப்பயலுக்கு இன்னைக்கே கல்யாணம் நடக்க போகுது. மோள அடிக்க ஆரம்பிச்சுட்டானுங்க. அதுக்கு நீ என்ன செய்ய போற? இங்க நிக்கிற அத்தனை குறை கூட்டமும் சிதறி ஓடி போயிடுங்க. நின்னீங்க கூட்டு மழை பொழிஞ்சு அத்தனை பேரை சுட்டு பூச்சி கெடுவேன். விலக போறீங்க இல்லையா? ஆயிலோ கொப்பே இந்த ஆளு தம்மாவிளத்தான் சுட வந்திருக்கான். இத்தனை காலமா நீ சாதி வரி பிடிச்சு தலைவன் பதவியை காப்பாத்திக்க எத்தனை பொண்டாட்டிகளை புருஷங்கிட்ட இருந்து பிரிச்சு தாலியோட விதவையாக்கி அலைய விட்டுருக்க. அந்த பாவத்துக்கெல்லாம் பரிகாரமா இப்ப நீ என்ன செய்ய போற? நம்மளையே நம்பி வந்த இந்த பொண்ணு கழுத்துல தாலி ஏறி அவ புருஷன் கூட வாழ்ந்து முடியற வரைக்கும் அதுக்கு பாதுகாப்பா பக்கத்துல நிக்க குப்பை. இல்ல எமைய மலையாட்டு சாமி, என்ன என் புருஷனை என் புள்ளைய என் கூட்டத்தை எல்லாம் சுற்று சாமி. ஆனா நாய் கண்டா கூட கொலைச்சு விரட்டுற நாத்தம் பிடிச்ச நரிக்குறவ கூட்டத்துல பிறந்த ஒரு புள்ள மேல உசுர வச்சு பெத்த தகப்பனையும் சொத்து சொகத்தை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிற அந்த பச்சை பசும் கொழுந்து சுற்றாது சாமி. வாண்டாம் சாமி, போ. உனக்கு எஞ்சி கேக்குறேன் சாமி. போறியா இல்லையா? சாமி உன் கால விழுந்து கேக்குறேன் சாமி. நீ விடுதலை விடு. சுட்டது யார்? நான் தான் சாமி இல்ல சுட்டேன். சாமி, நான் தான் சுட்டேன். இல்ல சாமி, சத்தியமா நான் தான் சுட்டேன். நான் தான் சாமி சுட்டேன். ஆல்ரைட், ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணு. சாமி, சுட்டது அவங்க ரெண்டு பேரும் இல்ல சாமி, நான் தான் சுட்டேன். நீயா? ஆமா சாமி, என் துப்பாக்கியில் இருக்க தோட்டாமையும் அந்த ஆளு உடம்புல பாஞ்சிருக்க குண்டையும் பாரு, உனக்கு நல்லா தெரியும். ஆமா, நீ ஏன் தலை சுட்ட? அப்படி கேளு சாமி. சாமி, இந்த ஆளு பதவி வெறி பிடிச்சவன், நான் சாதி வெறி பிடிச்சவன். இந்த ரெண்டு வெறி பிடிச்சவங்க இருக்கிற வரைக்கும் இந்த தேசத்துல எங்களை போல தாழ்த்தப்பட்டவங்க மேல வரவே முடியாது சாமி. அதனாலதான் பதவி வெறி பிடிச்ச இவரை சாதி வெறி பிடிச்ச நான் சுட்டு கொன்னேன் சாமி. சாமி, என்னையும் கொண்டு போய் தூக்கல போடு சாமி. வா சாமி, புறப்படு. சாமி, ஒரு நிமிஷம் சாமி. என்னது? அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறத நான் கொஞ்சம் பார்த்து வரலாமா? குப்பி, கட்டுறாசா கட்டுறாசா. என்ன குப்பி இது? என்ன குப்பி? நல்ல வாக்கு சொல்லு, நல்ல வாக்கு சொல்லு. நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும். சாதி வரி சாதிகள் இல்லையடி பாப்பா, உன்னை தாட்டி உயர்த்தி சொல்ல பாவம். நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய